வம்சதார நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா, முதல் குழந்தை பிறக்கும்போது நம்ம ரொம்ப ஆராதிப்போம் இல்லையா? ஐயோ, எனக்கு என் பையன் தான் இல்லை பொண்ணுனா என் பொண்ணு தான் இல்லை, அவன் இப்படி பண்றா அப்படி பண்றான், கியூட்டா இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். 2வது குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவோம்? அட்டென்ஷன் எல்லாம், நம்மளோட கவனம் எல்லாம் 2வது குழந்தை மேலேயே போயிடும். முதல் குழந்தைக்கு என்னன்னா, தன்னை எல்லாரும் மறந்துட்டாங்களேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அப்போ நேச்சுரலி அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? அந்த 2வது குழந்தைய பார்த்தாலே கோவம் வரும். அவங்க அதுக்கு தான் அந்த தங்கையோ தம்பியையோ பிடிச்சி தள்ளி விடுறது, டக்குன்னு அடிச்சிடுறது. ஏன்னா அண்ணா அக்காங்கிற ஒரு திமிரு இருக்கும். இந்த பொறாமை குணம், அம்மா அந்த குழந்தைய தூக்கி வச்சிருந்தா கோவம் வரும். வீட்டுக்கு வர்றவங்களும் அந்த குட்டி குழந்தைய தான் தூக்கி கொஞ்சுவாங்களா. இவங்களுக்கு இத்தனை நாள் நம்ம தானே சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருந்தோம், எல்லாரும் நம்மள தானே பண்ணாங்க, இன்னைக்கு என்ன தங்கச்சியோ தூக்கிக்கிறாங்க, அப்போ நான் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஏக்கம் இருந்து இது என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் தன்னுடைய சகோதரியோ சகோதரன் மேலேயோ ஒரு பொறாமை குணம் உண்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்போ தப்பு பண்ணுவாங்க, இல்லை அவன் நடந்து போயிட்டு இருக்கும் தள்ளி விட்டுறது, இப்படிலாம் நிறைய நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம அண்ணங்களே நம்ம அக்காக்களே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறாமை குணம் கொண்டவங்களை இப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இன்னும் உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மூத்த மகனையோ மகளையோ அடிச்சிருவாங்க, இல்லை திட்டிடுவாங்க. உங்கள் டீச்சர் கிட்ட சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறேன், அவனை அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதானே, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எப்படி இவனை பண்ணுறதுனே தெரியல மேடம். அப்போது என்ன ஆகும்னா, இன்னும் போக போக இவங்க அம்மா திட்ட என்ன ஆகும், அப்பா திட்ட என்ன ஆகும்னா, இன்னும் அந்த இளைய சகோதரி மேலேயோ சகோதரன் மேலேயோ அந்த மூத்த மகளுக்கு கோவம் வரும். அப்போ இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம எப்படி போகிற டைமில் அவங்களுக்கு போய் ஏதாவது சில்மிஷம் பண்ணிவிட்டு அவங்கள அழ வைக்கிறது, ஓன்னு இல்லை சின்ன குழந்தையா இருந்தால் கிள்ளி விட்டுருவாங்க, பட்டுன்னு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் இப்போ பேரண்ட்ஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். இல்லை ஒன்று உட்காத்தி வச்சு பேசுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு இந்த கவுன்சிலிங் மாதிரிலாம் பேச வராதுன்னு நினைக்கிறவங்க, ஃப்ளவர் மெடிசனில் ஒரு ஈஸியஸ்ட் ரெமெடி இருக்குது. அது என்னன்னா ஹாலி. இந்த ஹாலி அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சிக்கு தான் கொடுக்கணுமான்னு அப்படி கிடையாது. யாருக்கெல்லாம் உங்களுக்கு பொறாமை குணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்பா இது கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஹாலிங்கிற மலர் மருத்துவத்தை நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ட்ராப்ஸ் மாதிரி வாங்கி தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை அந்த சுகர் பில்ஸ் மாதிரி வந்தால் ஒரு வேளைக்கு ஒரு 5-6 பில்லு அந்த மூடியில் போட்டு அப்படி வாயில் போட்டு அந்த உமிழ்நீரோட அதை சாப்பிட்டுடணும். அப்படி சாப்பிட்டே வரும்போது ஒரு வாரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறாமை குணமெல்லாம் குறையறத நீங்கள் பார்ப்பீங்க. இது பொறாமை குணம் நான் சொல்கிறது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு. வெளியில் யாருக்காவது பொறாமை இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுக்கறத அவங்க எடுத்துக்கணும்ல, எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வீட்டில் இந்த அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன படுத்துறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, பொறாமையினால் அந்த மூத்த குழந்தை படுத்தும் பாட்டுனால் அம்மாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், தாய் தந்தையருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது அந்த பொறாமை குணத்தை எடுக்கிறதுக்கு இந்த ஹாலி பெரிய அளவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்.